Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.4ல இருக்கிற 6th ப்ராப்ளம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட் தமிழ் தமிழ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் என்னன்னா A ஈக்குவல் கணம் 1, 2, 3, 4 மற்றும் b equal n என்க. மேலும் f colon a tends to b ஆனது f of x is equal to x cube என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகத்தை காண்க. f எவ்வகை சார்பு என காண்க. இதுதான் கொஸ்டின். கொஸ்டின்ல a கொடுத்திருக்காங்க, b வந்து n இருக்கு. என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் n. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நாம் இயல் எண்கள் அர்த்தம். இயல் எண்கள் வந்து எப்பவுமே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஸ்டார்ட் போயிட்டு இருக்கும். அப்போ a இருக்கு, b இருக்கு. நம்ம ஃபங்க்ஷன் இந்த உறவுகள் வந்து உறவை எது பேஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உறவு வந்து கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் இருக்கிற உறவை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் வீச்சகம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வீச்சகத்தை காண்க. வீச்சகத்தை காண்கன்னா செகண்ட், அதாவது பி கணம்ல இருக்கக்கூடிய உறவு இருக்கிற உறுப்புகள், அதாவது இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், எந்த உறுப்புகளுக்கெல்லாம் உறவு இருக்கும் அந்த இதுதான் வீச்சகம். அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் எஃப் ஆனது எவ்வகை சார்பு என காட்டுக. இது வந்து ஒன்றுக்குண்டான சார்பான்னு செக் பண்ணுவோம், மேல் சார்பான்னு செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உள்நோக்கிய சார்பு அப்படின்றத செக் பண்ணுவோம். எது வந்து எந்த சார்பு, எந்த கான்செப்ட்ல வரக்கூடிய இந்த சார்பு எந்த கான்செப்ட்ல வரும் அதை பேஸ் பண்ணி மெய்வகை சார்பு அப்படின்றத ஆன்சர்ல எழுத போறோம். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ தீர்வுக்காக இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை எழுத போறோம். a is equal to 1, 2, 3, 4 அது எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் b n ஃபங்க்ஷன் வந்து f colon a tends to b, f of x is equal to x cube. இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம உறவுகள் கண்டுபிடிக்க போறோம். உறவுனா ஒரு கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கும் அடுத்த கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கும் இருக்கிற உறவு. இப்போ கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் given f of x is equal to x cube. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உறவு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த உறவு தான் ஆன்சர், வீச்சகம். ஓகே, இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, வீச்சகம் காண்க. ரைட், எஃப் இன் வீச்சகத்தை காண்க. எஃப் இன் வீச்சகம்னா செகண்ட் கணம்ல இருக்கக்கூடிய உறவு இருக்கிற உறுப்புகள் எல்லாமே. அப்போ நம்ம இந்த ஃபார்முலால நம்ம எக்ஸுக்கு பதிலா ஏல இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 அப்ளை பண்ணி ஒரு ஆன்சரா கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ஒவ்வொரு உறுப்புமே வந்து எஃப் இன் வீச்சகம் கான்செப்ட்ல வரும். இப்போ நம்ம ஏயோட வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ண போறோம். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1, 1 கியூப். 1 கியூப்னா 1 இன்டூ 1 இன்டூ 1, 1 இன்டூ 1 1, 1 இன்டூ 1 again 1, right? Then f of x ஓட வேல்யூ என்ன இருக்கு, 2. ஸோ 2 கியூப். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 2 8. ஓகே, தென் f of 3, 3 கியூப். 3 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3, 3 பெருக்கல் 3 9, 9 பெருக்கல் 3 27. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து 4, 4. எக்ஸோட வேல்யூ 4னா f of 4 equal to 4 கியூப். 4 கியூப் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4,
4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 4 64. அப்போ இதுதான் வந்து உறவுகள். இந்த உறவு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர், வீச்சகம். ஓகே, எஃபின் வீச்சகம் வந்து 1, 8, 27, 64. இந்த கணம்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. எஃபின் வீச்சகம் 1, 8, 27, 64. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட், எவ்வகை சார்பு என காண்க. எவ்வகை சார்பு இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வச்சு 2 கணம் வரைஞ்சோம்னா நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். செகண்ட் கொஸ்டின்ல நம்ம என்ன சார்பு, என்ன வகையான சார்புகள் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஒன்றுக்கு உண்டான சார்பான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். தென் மேல் சார்பான்னு செக் பண்ண போறோம். தென் உள்நோக்கிய சார்பான்னு செக் பண்ண போறோம். இது எல்லாமே வந்து சார்போட வகைகள். உள்நோக்கிய சார்பு. இப்போ நம்ம 2 கணமா அம்புக்குறி டயக்ராம், அம்புக்குறி வரைபடம் வச்சு வரையும் போது நமக்கு வந்து கான்செப்ட் வைஸ் ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன உறுப்புகள் இருக்கு? ஏல 1, 2, 3, 4. பில இது வந்து ஏ, ரைட்? தென் பில வந்து n கொடுத்துருக்காங்க. அது போயிட்டே இருக்க முடியுது இல்லையா? ஓகே, பில கொஸ்டின்ல n கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இதை ரிலேட் பண்ணணும். இந்த கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் இந்த கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் அது எப்படி ரிலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 1க்கு 1, 2க்கு 8, 3க்கு 27 அந்த மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இதுதான் உறவுகள். ஒன்றுல இருந்து 1க்கான ஒரு லிங்க், அதுக்கப்புறம் 2ல இருந்து 8க்கான லிங்க் வரும். ஸோ 2ல இருந்து 8, அதுக்கப்புறம் 9, 3க்கு 27 வரும். இது 8, 9 அப்படி போயிட்டே இருக்கும். இதுல 27 வரும்போது அந்த 3 வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் 64 கனெக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல வந்து வீச்சகம் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ 4 கனெக்ட் ஆகுறது 64 கூட, ரைட்? இந்த மாதிரி எஃப்ல இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே பியில ஏதாவது ஒரு உறுப்பு கூட கனெக்டடா தான் இருக்கும். இப்போ 6 ஏ கணம்ல 6 போடும்போது எக்ஸ் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த நம்பர் கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏல என்ன உறுப்புகள் நம்ம ஆட் பண்ணும்போதும் அது பில ஏதாவது ஒரு உறுப்பு கூட கனெக்டடா தான் இருக்கும். அப்போ ஒரு உறுப்புக்குமே தனித்தனியான ஒரு அவுட்புட் எங்க பில இருக்கு. அப்போ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதல் கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஏதாவது ஒரு அவுட்புட், அதாவது ஏல இருக்கிறது பினா இன்புட்னா பில இருக்கிறது அவுட்புட். ஏல எல்லா உறுப்புகளுமே ஒரு அடுத்த கணம் கூட இன்னொரு கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் கூட கனெக்டடா இருக்கணும். அதுதான் வந்து கான்செப்ட். அப்போ அதாவது முதல்
கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும். அப்போ இது கரெக்டா இருக்கும். முதல் கணம்ல எல்லா உறுப்பு என்ன உறுப்பு ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகே, கொஸ்டின் எவ்வகை சார்பு என காண்க, அதுதான் கொஸ்டின். அப்போ F ஆனது ஒன்றுக்கொன்றான ஆன்சர் எழுதும் போது F ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஏனெனில் ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பியில் ஒரு வெளியீடு இருக்கிறது. வெளியீடுனா அவுட்புட், உள்ளீடுனா இன்புட். ஸோ வெளியீடு இருக்கிறது, இல்லைன்னா நிழல் உரு உள்ளது. ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பியில் ஒரு நிழல் உரு உள்ளதால் இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். அப்போ இந்த F ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகே, அதுக்கப்புறம் மேல் சார்பா இல்லையான்றதை செக் பண்ணணும். இப்போ மேல் சார்புன்றது இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கனெக்டடா இருக்கணும். ஓகே, இங்க பில சில உறுப்புகளுக்கு கனெக்ஷன் இல்லை. 2, 3, 4 இதுக்கு கனெக்ஷன் இல்லை. 1, 8, 27, 64 இந்த மாதிரி சில உறுப்புகளுக்கு மட்டும் கனெக்ஷன் இருக்கு. அதனால இது மேல் சார்பு இல்லை. ஓகே, மேல் சார்பு இல்லை. ஆன்சர்ல மேல் சார்பு இல்லை. அதுக்கப்புறம் உள்நோக்கிய சார்பான்றதை செக் பண்ணோம். உள்நோக்கிய சார்புனா இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு உறுப்புக்காவது கனெக்ஷன் இல்லைன்னா அது உள்நோக்கிய சார்பு. ஓகே, இப்போ மேல் சார்பு இல்லைன்னா அது கண்டிப்பா உள்நோக்கிய சார்பா தான் இருக்கும். ஏன்னா மேல் சார்புனா எல்லா உறுப்புகளும் கனெக்ஷன் இருக்கணும். அது இல்லைன்னா அது மேல் சார்பு இல்லை. அப்போ அட்லீஸ்ட் ஒரு உறுப்புக்காவது உறவு இல்லாம இருந்துச்சுன்னா அது உள்நோக்கிய சார்பு. அப்போ இந்த ஆன்சர்ல F ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் உள்நோக்கிய சார்பு ஆகும். அதுதான் ஆன்சர். உள்நோக்கிய சார்புக்கான ரீசன் என்ன? பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு உறவுகள் எல்லா உறுப்புகளுக்கும் உறவுகள் இல்லாததால், கனெக்ஷன் இல்லாததால், இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதலாம். பியில் உள்ள உறுப்புகளுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் முன்னூறு இல்லாததால். இந்த ஃபர்ஸ்ட் கணம் 300, செகண்ட் கணம் நிழலுரு. ஓகே, அந்த 300 நிழலுரு அப்படி எழுதலாம். இல்லைன்னா உள்ளீடு வெளியீடு வச்சு அந்த மாதிரி எழுதலாம். இப்போ லாஸ்ட்ல ஆன்சர் எப்படி எழுதணும்? F ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் உள்நோக்கிய சார்பு ஆகும். இதுதான் செகண்ட் ஆன்சர். எவ்வகை சார்பு என காண்க. இதுதான் பயிற்சி 1.4ல இருக்கிற 6th ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye, take care. Thanks for listening.